ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ப்ரீ ஹிஸ்டரிக் ஏஜ் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதுலேருந்து வந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு? லோத்தல், ஏன்ஷியன் டாக்யார்டு, டாக்யார்ட்னா கப்பல் துறை. சார்நாத், ஃபஸ்ட் செர்மன் ஆஃப் புத்தா, செர்மன்னா பிரசங்கம். ராஜ்கீர், லேண்ட் கேபிட்டல் ஆஃப் அசோகா. நாலந்தா, கிரேட் சீட் ஆஃப் புத்திஸ்ட் லேனி. இதில் எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்புன்னு பார்ப்போம். லோத்தல், சார்நாத், நாலந்தா இது நாலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க அந்த அர்த்தம் சரி. ராஜ்கீர், லேண்ட் கேபிட்டல் ஆஃப் அசோகான்றது மட்டும் தப்பு. அது ஏங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போது லோத்தல் சரின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா லோத்தல் இஸ் த ஒன்லி போர்ட் டவுன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வேர் டாக்யார்ட் வாஸ் ஃபவுண்ட். அங்கே தான் கப்பல் துறை இருந்ததுக்கான அந்த சான்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து சார்நாத் வந்து புத்திஸ்ட் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சைட்டு. எங்கே இருக்குன்னா புத்தாவோட ஃபஸ்ட்டு பிரசங்கம் அங்கே தான் நடந்துச்சு. அடுத்து நாலந்தா வாஸ் த கிரேட்டஸ்ட் சீட் ஆஃப் புத்திஸ்ட் எஜுகேஷன். நாலந்தா பல்கலைக்கழகம் அந்த மாதிரிலாம் இப்போ கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நாலந்தா வந்து 700 வருஷம் ஆக்டிவில் இருந்திருக்கு. அதாவது 5th and 12th centuries ஏடி, அதாவது ஆஃப்டர் கிறிஸ்டின். அடுத்து மூணாவது உள்ளது தப்புன்னு வந்துச்சுல, அது என்னன்னு பார்ப்போம். லேண்ட் கேபிட்டல் ஆஃப் அசோகா ராஜ்கீர் கிடையாது. இது வந்து யாரோட ஃபஸ்ட்டு கேபிட்டல்னா மகதா கிங்டமோட ஃபஸ்ட்டு கேபிட்டல். Land capital of Ashoka was originally placed on the top of Ashoka pillar at Sarnath near Varanasi. வாரணாசி பக்கத்தில் உள்ள சார்நாத்தில் அங்கே தான் வந்து அசோக பில்லர் இருக்குது. அதுதான் அசோகரோட ஃபஸ்ட்டு லேண்ட் கேபிட்டல். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின், ரிகார்டிங் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லி அது என்னன்னு பார்க்க சொல்கிறாங்க, பார்ப்போம். 1, இட் வாஸ் ப்ரீடாமினன்ட்லி அ செக்யூலர் சிவிலைசேஷன் அண்ட் the religious element though present did not dominate the scene. அதாவது ப்ரீடாமினன்ட்னா என்னென்னு, முக்கியமாக செக்குலர்னா மதச்சார்பற்ற, தோ ப்ரெசன்ட் இருந்தாலும். இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த இடத்துல எங்கேயுமே ஏதோ ஒரு மதத்தை தூக்கி பிடிச்ச மாதிரி, இப்போ உள்ள எந்த மதத்தையும் தூக்கி பிடிச்ச மாதிரி இல்லை. ரெண்டாவது பாயிண்ட், டூரிங் திஸ் பீரியட் காட்டன் வாஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸ் இன் இந்தியா. இதில் எது கரெக்டுன்னு பார்த்தா இந்த 2 ஆப்ஷனுமே கரெக்டு. அது ஏன்னு சொல்கிற மாதிரி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஒரு செக்யூலர் சிவிலைசேஷன், அதாவது மதச்சார்பற்ற சிவிலைசேஷன். அங்கே வந்து ஒரு இறையச்சம் சார்ந்த, நோ ட்ரேஸ் ஆஃப் தியோக்ராட்டிக்னா இறையச்சம் சார்ந்த, இல்லைனா ஒரு ஆர்கனைஸ்ட் ரிலீஜன் இருந்ததான எந்த ஒரு ஆதாரமும் அங்கே ட்ரேஸுமே அங்கே இல்லை. ஹவெவர், எப்படி இருந்தாலுமே பீப்புள் யூஸ் டு வர்ஷிப் ட்ரீஸ், அனிமல்ஸ் சச்சஸ் புல்லு, புஃபலோ, டைகர் இதெல்லாம் தான் அவங்க வணங்கியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு ஏன் சரின்னா, இந்த காலகட்டத்தில், இந்த ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காலகட்டத்தில் காட்டன் வாஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸ் இன் இந்தியா. 1929 காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் ஆர் டிஸ்கவர்டு அட் த ஃப்ரேக்மெண்ட்ஸ் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். அந்த காட்டன் உள்ளதோட துண்டுகள் அது வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்படுது. மெகர்காரில் காட்டன் சீட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மூணாவது கொஸ்டின், which of the following characterize the people of Indus Valley Civilization? ஐவிசியில் உள்ள அந்த பீப்புள்ஸ் வந்துக்கு எதெல்லாம் இதில் 3 பாயிண்டில் எது சரின்ற மாதிரி இருக்கும். they possessed great palaces and temples, அதாவது பெரிய மாளிகை, கோயில் இதெல்லாம் கட்டியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, they worshipped both male and female deities, அதாவது தெய்வங்கள், மேல் ஃபீமேல் 2 தெய்வங்களையும் வணங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. they employed horse drawn chariots in warfare, அதாவது குதிரை ஓட்டுற அந்த ரதம் இருக்குல்ல, அதை வந்து போர்க்காலத்தில் பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. இதில் எதெல்லாம் சரின்னு பார்த்தா 2வது பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. அது ஏன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஃபீமேல் டெய்ட்டியோட ஒரு ஃபிகர், அந்த ஃபீமேல் தெய்வத்தோட பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அது 2வது கரெக்டு. அலாங் வித் தி சீல், ஒரு சீல் இருக்குல்ல, அந்த சீலில் மேல் ஃபிகரும் இருக்குது. ஒரு லாஜிக்கல் போஸ்டரில் அவர் உட்காந்துருக்காரு. வித் ட்ரிடன்ட் லைக் ஹெட் கியர், அதாவது ஒரு திரிசூல மாதிரி வடிவுள்ள ஒரு தலைக்கவசத்தை அணிஞ்சு, சரௌண்டட் பை அனிமல்ஸ், அவரை சுற்றி அனிமல்ஸும், ஹேஸ் பீன் ஃபவுண்ட் தட் ஹேஸ் எ லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் வித் லார்ட் சிவா, அதாவது இப்போதைய சிவன் இருக்கார்ல, அவரை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு முத்திரை கிடைச்சிருக்கு. அப்போது இந்த 2மே பொருந்தது, ஃபீமேல் மேல் டெய்ட்டிஸ் 2த்தையுமே வணங்கியிருக்காங்கன்றது. சரி, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து தப்புன்னு சொல்லல. அது என்னென்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் இருக்காங்களே, அவங்க அந்த இடத்துல வந்து நோ பில்டிங் ஹேஸ் பீன் டிஸ்கவர்ட் அட் எனி ஹரப்பன் சைட். ஹரப்பன் சைட்டில் பெரிய பில்டிங் அந்த மாதிரி எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. அதுக்கப்புறம் நோ எனி எவிடன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் ட்ரான் சேரியட்ஸ் இன் வார்ஃபேர்.
வார்ஃபேரில் போர்க்களத்தில் அந்த குதிரை இருக்கிற தேர் ரதம் அதை வச்சு போரிட்டதுக்கான எந்த சான்றுமே இல்லை. அந்த இண்டஸ் seal அதை on the basis of Hindu seal it can be said that a large number of animals including goat, buffalo, oxen அதாவது எருது, எலிஃபென்ட், டாக்ஸ், கேமல்ஸ் இதெல்லாம் வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இந்த காலத்தில், அதாவது வீட்டில் வச்சு வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கல்ச்சர் ஆஃப் ரிக்வேதிக் ஆரியன் அண்ட் இண்டஸ் வேலிஸ் பீப்புள் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். அதாவது ரிக்வேதிக் ஆரியனுக்கும் இண்டஸ் வேலி பீப்புளுக்கும் உள்ள அந்த பண்பாட்டில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை பற்றின ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டுத்தில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து கோட் ஆஃப் மெயில் அதாவது உடல் கவசம் ஒன்று, அப்புறம் ஹெல்மெட் இதையும் வந்து வார்ஃபேரில் போர்க்களத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து இது சம்மந்தப்பட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை. இந்த கோட் ஆஃப் மெயிலுங்கிறது என்னென்னா உடல் கவசம் பை ரிங்ஸு, அதாவது சில சினிமாவில் பார்த்ததே தெரியும், இந்த மேலே போட்டிருக்க அந்த சண்டையில் போடுற கவர் வந்து சில சங்கிலி வளையமாக போட்டு அதில் தச்ச மாதிரியே இருக்கும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், ரிக்வேதிக் ஆரியன்ஸ் கோல்டு, சில்வர், காப்பர் இதெல்லாம் தெரியணும். இண்டஸ் வேலி பீப்புளுக்கு காப்பரும் அயனும் மட்டும்தான் தெரியணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட், ஆக்சுவலாக இதை தப்புன்னு சொல்ல போகிறாங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட், ரிக்வேதிக் ஆரியன்ஸ் ஹேட் டொமஸ்டிகேட்டட் த ஹார்ஸ். ரிக்வேதிக் ஆரியன் ஹார்ஸை டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அதை யூஸ் பண்ணதுக்கானையோ இல்லை அதை பற்றின ஒரு அவேர் இருந்ததான எவிடன்ஸ் கிடையாது. அதாவது ரிக்வேதிக் ஆரியன் குதிரையை தெரியும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு குதிரையை தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் மூணாவது பாயிண்ட்டும் கரெக்டு, ரெண்டாவது பாயிண்ட்டு தப்பு. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 and 3 ஆர் கரெக்ட் இந்த பிட்வீன் த ரிக்வேதிக் ஆரியன் அண்ட் இண்டஸ் வேலி பீப்புள். ரிக்வேதிக் ஆரியன் வந்து கோட் ஆஃப் மெயில், ஹெல்மெட்டு இதெல்லாம் வார்ஃபேரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு இதை பற்றின யூஸ் பண்ண எந்த எவிடன்ஸுமே இல்லை. அடுத்து ரிக்வேதிக் ஆரியன் வந்து ஹார்ஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வேலி பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த குதிரையை பற்றி தெரிஞ்சதுன்னா ஒரு அவேர்னஸ் அவங்ககிட்ட இல்லை, அதை பற்றின எவிடன்ஸும் கிடையாது. அடுத்து இந்தோ ஆரியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டொமஸ்டிகேட்டட் ஹார்ஸஸை இந்தியாவுக்குள்ளே அவங்க மைக்ரேஷன் அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்போனா ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா அபவுட் 3500 to 4000 இயர்ஸ், அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு இடையில தான் அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் மைக்ரேட் ஆகிருக்காங்க. அப்போ தான் குதிரையை வந்து அறிமுகமாகுது. இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹார்ஸ் டிட் நாட் பிளே அன் எசென்ஷியல் ரோல் இன் ஹரப்பன் சிவிலைசேஷன். அதாவது ஹரப்பன் நாகரிகத்தில் ஐவிசி பீப்புளுக்கு வந்து குதிரை அவ்வளோ பெரிய ரோல் பண்ணல, அங்கே அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சரி, அடுத்து இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து இன்கரெக்ட்னு சொன்னோம்ல, அதாவது ரிக்வேதிக் ஆரியன்ஸ் அவங்களுக்கு கோல்டு, சில்வர், காப்பர், அயனையும் தெரியும், அதாவது இரும்பையும் ரிக்வேதிக் ஆரியனுக்கு தெரியும். செவரல் ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா காப்பரு, லெட்டு, கோல்டு, பிரான்ஸு இதெல்லாம் வந்து ஒரு மெட்டலஜி ஆஃப் பிகினிங் ஆஃப் மெட்டலஜினா ஒரு உலோகவியல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கலந்து ஏதாவது செய்கிறது, இதெல்லாம் வந்து அங்கே இருந்ததாகவும் அதை பற்றின ஒரு கிடைச்சதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அயன் வந்து ஹரப்பன் பீப்புளுக்கு இல்லை, அவங்கக்கிட்ட அதுக்கான சான்று எதுவுமே இருந்ததா இல்லை. சின்ஸ் த சிவிலைசேஷன் எக்ஸிஸ்டட் டூரிங் தி பிரான்ஸ் ஏஜ், இவங்களது வந்து பிரான்ஸ் ஏஜ் வரைக்கும் தான் இவங்களோட சிவிலைசேஷன் இருந்திருக்கு. இட் ஹேட் மேட் மெனி மெட்டலஜிக்கல் அட்வான்சஸ் இன் காப்பர், பிரான்ஸ் பட் நாட் இன் அயன். இவங்க வந்து காப்பர், பிரான்ஸு இதில் வந்து நிறையா மெட்டலஜிக்கல் அட்வான்சஸ் இதெல்லாம் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அயனில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. இவங்களுக்கு கோல்டு, காப்பர், பிரான்ஸ் இதுதான் தெரியுது, ஆனால் அயனை பற்றி தெரியல. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ஹரப்பன் சைட்? சான்ஹூதாரோ, கோட்டிஜி, சொகௌரா, தேசல்பூர் இதில் எது இல்லைன்னா சொகௌரா வந்து ஹரப்பன் சைட் கிடையாது, மற்ற மூணுமே ஹரப்பன் சைட். அப்போ சொகௌரான்றது எது? அது வந்து மௌரியன் சைட்டு. காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் ரிட்டன் இன் பிராகிருத் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல. அடுத்து சான்ஹூதாரோ, கோட்டிஜி, தேசல்பூரை பற்றி பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஹரப்பன் சைட்டு. சான்ஹூதாரோ சிச்சுவேட்டட் இன் சிந்து, அதாவது பாகிஸ்தானில் உள்ளது. வேர் மேஜர் ஃபைண்டிங்ஸ் இன்க்ளூட் பீட்ஸ், அதாவது மணி, பீட்ஸ், காப்பர் நைஃப்ஸ், அந்த சில கத்திகளில் அந்த மணியால் ஆகப்பட்ட வேலைகள் இருக்கும். அடுத்து ஸ்பியர்ஸ், ஈட்டி, அப்புறம் ரேசர் டூல்ஸ், சவரம் சம்மந்தப்பட்ட அந்த டூல்ஸு, ஆக்சஸ், வெசில்ஸு, அப்புறம் டிஷ்ஷஸ் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கலோனல் ஜேம்ஸ் டாட்
சான்குதாராவை என்ன நிக்நேம் பண்ணுறாருன்னா ஷெஃபீல்ட் ஆஃப் இந்தியா. அதாவது அது வந்து ஷெஃபீல்டுங்கிறது இங்கிலாந்தோட ஒரு நகரம். அது வந்து ஒரு தொழிலில் மேம்பட்ட நகரம்னு சொல்கிறாங்க. ஸோ கலோனல் ஜேம்ஸ் சான்குதாராவை ஒரு தொழில் நகரம் மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறார். அடுத்து கோட் டிஜி ஒரு ஹரப்பன் ஆர்கியாலஜிக்கல் சைட்டு நியர் ஏன்ஷியன் ஃப்ளட் சேனல் ஆஃப் தி இந்துஸ் ரிவர் இன் பாகிஸ்தான். இந்துஸ் ரிவர் பக்கத்தில் உள்ள ஒரு இடமா இந்த கோட் டிஜியை சொல்கிறார். மேஜர் ஃபைண்டிங்ஸ் இன் கோட் டிஜி, அதாவது பாகிஸ்தான் உள்ள இடம், ஆஃப் ஹரப்பன் சைட் ஆர் ஏ தார் அண்ட் ஸ்டேச்சஸ் ஆஃப் புல் அண்ட் மதர் காடஸ். இங்கே வந்து என்னெல்லாம் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா தாரு, புல்லு, அப்புறம் மதர் காடஸ்னால் பெண் தெய்வத்தோட அந்த அடையாளம்லாம் அங்கே கிடைச்சிருக்கு. அடுத்து தேசல்பூர், இது குஜராத்தில் இருக்குது. இங்கே வந்து பாட்ரி வேர் வித் லைன்ஸ் ஆஃப் ப்ளூயிஷ் க்ரீன் பிக்மெண்ட், அதாவது ஒரு நிறமி, அப்புறம் டெரகோட்டா சீல்ஸ், இதெல்லாம் வந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தேசல்பூரில். டெரகோட்டாங்கிறது மேட் அப் ஆஃப் பர்ன்ட் கிளே. Which one of the following ancient town is well known for its elaborate system of water harvesting and management by building a series of dams and channelizing water into connected reservoirs? அதாவது ஒரு 4 நகரத்தை கொடுத்துட்டு அந்த நகரத்தில் எது வந்து வாட்டர் சிஸ்டத்தில் வந்து நல்லா பக்காவாக பண்ணி வச்சவனுங்க, அப்புறம் இந்த டேமு, அப்புறம் தண்ணி போடுறதுக்கான வழி, அதை ரிசர்வாயர் கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் சரியாக பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் தோலவிரா, காளிபங்கன், ராக்கீர்கரி, ரோப்பர், இதில் எது கரெக்டான ஆன்சர்னா தோலவிரா தான். தோலவிரா இஸ் அன் ஏன்ஷியன்ட் டவுன் தட் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் எலாபரேட் சிஸ்டம் ஆஃப் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பை பில்டிங் எ சீரீஸ் ஆஃப் டேம்ஸ் அண்ட் சேனலைசிங் வாட்டர் இன்டு கனெக்டட் ரிசர்வாயர்ஸ். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா காதிர் ஐலாண்ட் இன் ரேன் ஆஃப் கட்ச், குஜராத்தில். அட் த சைட் ஆஃப் காளிபங்கன், ராக்கிகரி, ரோப்பர், இங்கெல்லாம் வந்து எலாபரேட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கப்படவில்லை. அடுத்த கொஸ்டின், 7வது கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் ஹிஸ்ட்ரி, அலெக்சாண்டர் ரியா, ஏஹெச் லாங்ஹர்ஸ்ட், ராபர்ட் சீவல், ஜேம்ஸ் பர்கஸ் அண்ட் வால்டர் எலியாட் வேர் அசோசியேட்டட் வித். இவங்க எது சம்மந்தப்பட்டிருக்காங்க? ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன் சம்மந்தப்பட்டவங்க. இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வே இன் காலனி இந்தியா, இது கிடையாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் பிரஸ் இன் காலனியல் இந்தியா, அதுவும் கிடையாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சர்ச்சஸ் இன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதுவும் கிடையாது. இவங்க ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன் சம்மந்தப்பட்டவங்க. அலெக்சாண்டர் ரியா, ஏஹெச் லாங்ஹர்ஸ்ட், ராபர்ட் சிவல், ஜேம்ஸ் பர்கஸ் அண்ட் வால்டர் எலியாட் were associated with archaeological excavation in India. These individuals played significant role in the exploration, documentation and preservation of various historical sites and artifacts in different parts of the country. இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா எக்ஸ்ப்ளோர்னா கண்டுபிடிக்கிறது, அதை ஆவணப்படுத்துறது, அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறது, எதை வேரியஸ் ஹிஸ்டாரிக்கல் சைட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ், கலை நுணுக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அவங்க பாதுகாத்துருக்காங்க. கண்டினியூஸாக அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போய்டும். அடுத்து வேதிக் கல்ச்சரில் உள்ள ஒரு 4-5 கொஸ்டின் மேலே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் ஏ பிரம்மவதனி ஹூ கம்போஸ்ட் சம் ஹைம்ஸ் ஆஃப் தி வேதாஸ்? ஹைம்ஸ்னால் பாடல்கள், வேதாவில் உள்ள சில பாடல்களை கம்போஸ் பண்ண பிரம்மவதனி யாருன்னு கேட்குறாங்க. 1 லோபமுத்ரா, 2 கார்கி, 3 லீலாவதி, 4 சாவித்ரி. இதில் யாருன்னா லோபமுத்ரா வாஸ் ஏ பிரம்மவதனி. பிரம்மவதனி ஆர் அன் எக்ஸ்பவுண்டர் ஆஃப் தி வேதா ஆர் தோஸ் உமன் ஹூ கம்போஸ்ட் எனி ஹைம்ஸ் ஆஃப் வேதாஸ். அதாவது வேதாவில் உள்ள பாடல்களை பாடினவங்க பிரம்மவதனின்னோ இல்லை எக்ஸ்பவுண்டர் ஆஃப் வேதானோ சொல்கிறாங்க. இந்த ப்ராமினன்ட் பிரம்மவதனிஸ் ஆஃப் ரிக்வேதிக் ஏஜ் வேர் யார் யாரெல்லாம் முக்கியமானவங்க, அதாவது முதன்மையானவங்கன்னு பார்த்தா லோபமுத்ரா, விஸ்வவாரா, சீக்தா, நிவாவாரி, இவங்கெல்லாம் வந்து பிரம்மவதனியில் ப்ராமினெண்ட்டான ஆளுங்க. அடுத்து கார்கி யாருன்னு பார்த்தா ஒரு ப்ராமினன்ட் ஃபீமேல் ஹூ ஃபிகர் இந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு முதன்மையான பெண் அப்படின்னு சொல்லலாம். லீலாவதி வந்து பாஸ்கரா, 2வது பாஸ்கராவோட பொண்ணு. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன், ஒரு 12th செஞ்சுரியில் இருந்த ஒரு மேத்தமெட்டிஷியன். அடுத்து சாவித்ரிங்கிறவங்க சன்னோட பொண்ணா, அதாவது சூரியனோட மகளாக நம்பப்பட்டவங்க. ஷீ இஸ் ஆல்சோ நோன் அஸ் த மதர் ஆஃப் தி வேதாஸ் அண்ட் இஸ் ஆஃபன் ஐடென்டிஃபைட் வித் காயத்ரி. அடுத்த கொஸ்டின்,
The term Yavanapriya mentioned in Sanskrit text denoted என்ன சொல்லுது? A fine variety of Indian Muslim. இந்தியன் முஸ்லீம் ஏதோ ஒரு வித மக்களையா இல்லை ஐவோரி அதாவது தந்தம், அப்புறம் டேம் செல்ஸ் சென்ட் டு த கிரீக் கோர்ட் ஃபார் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். டேம் செல்ஸ்னால் பெண் குழந்தைகள் கிரீக் கோர்ட்டுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு அனுப்பப்பட்டவங்களா? ஏன்னா இந்த யவன பிரியா அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொண்ணோட பேருன்ற மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து கடைசியாக பெப்பர். இதில் உண்மையான ஆன்சர் வந்து பெப்பர் தான். ஏன்னா இந்த யவன பிரியாங்கிறது சான்ஸ்கிரிட் டெஸ்ட்டில் இருக்குல்ல, அது வந்து பெப்பரை தான் சொல்லுது. ஏன்ஷியன் டைம்ஸில் சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்த பீப்புள் வந்து யவனாஸ்னு அழைக்கப்பட்டாங்க. தே லைக்டு பெப்பர் அண்ட் இம்போர்ட்டட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பெப்பர் ஃப்ரம் இந்தியா. தட்ஸ் வை the pepper is named as யவன் பிரியா, அதாவது யவன பிரியர்கள் சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் 10. According to ancient Indian cosmogonic ideas, the sequential order of the cycle of 4 aeons, அதாவது யுகாஸ் என்ன? அதாவது கிரேதா, துவாபரா, திரேதா, காளி, இப்படி நிறையா 4 இருக்குது. இதை கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஆக்சுவலான கரெக்டானது வந்து 3வது ஆப்ஷன் பார்த்துங்க. கிரேத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுதான் வந்து சரியான ஆர்டரு. அதாவது 4 ஏயான்ஸ் யுகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறார் இதில். A complete yuga starts with Satyuga via Treda Yuga and Dwapara Yuga into a Kali Yuga. இதில் வந்து இந்த கிருதா யுகா அதை வந்து சொல்லலை, அது என்னன்னு தெரியல. அது ஒரு முறை நம்ம நெட்டில் சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையாக நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கிறது கிரேத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம். அடுத்த கொஸ்டின். த ரிவர் மோஸ்ட் மென்ஷன்ட் இன் இயர்லி வேதிக் லிட்ரேச்சர் இஸ் சிந்து, சுத்தத்ரி, சரஸ்வதி, கங்கா. இதில் எது அதிகமாக இந்த வேதிக் லிட்ரேச்சரில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிந்து ரிவர் தான். சிந்து ரிவர், இந்துஸ் ரிவர் இஸ் த மோஸ்ட் மென்ஷன்டு ரிவர் இன் இயர்லி வேதிக் லிட்ரேச்சர், அதாவது ரிக்வேதா இதிலலாம். அதுக்கப்புறம் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ரிவர் ஆஃப் தி ரிக்வேதா இஸ் சரஸ்வதி. அதாவது அதிகமாக மென்ஷன் ஆகிருக்கிறது சிந்து, இருந்தாலுமே அவங்களுக்கு யாருக்கு முதன்மை கொடுத்துருக்காங்கன்னா சரஸ்வதி ரிவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டு இந்துஸ்க்கு அடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. த ரிக்வேதா மென்ஷன்ஸ் சரஸ்வதி ரிவர் as between யமுனா டு தி ஈஸ்ட் அண்ட் ரிவர் சட்லஜ் டு தி வெஸ்ட். அதாவது சட்லஜ் வந்து மேற்கு, யமுனா வந்து கிழக்கியும் இருந்த மாதிரி, இது வந்து சரஸ்வதி வந்து நடுவில் ஓடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கங்கா இஸ் ஆல்சோ மென்ஷன்ட் இன் ரிக்வேதிக் டெஸ்ட் ஒன்லி 1 டைம். கங்காவும் ஒரு முறை தான் ரிக்வேதிக் டெஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிக்காங்க. அடுத்து சுத்துத்ரிங்கிறது சட்லஜ் ரிவரோட அப்போதைய பேராக இருந்திருக்கும். அது மாதிரி தான் வேதிக் லிட்ரேச்சரில் மென்ஷன் ஆகிருக்கு. டைரெக்டாக சட்லஜ்னு இல்லை, சுத்துத்ரி. அடுத்த கொஸ்டின். த ஃபேமஸ் டைலாக் பிட்வீன் நாச்சிகேட்டா அண்ட் யமா இஸ் மென்ஷன்ட் இந்த யமனுக்கும் நாச்சிகேட்டாவுக்கும் இடையில நடந்த அந்த ஃபேமஸ் டைலாக் அது வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா சந்தோகியோ உபனிஷத், முண்டக உபனிஷத், காதோ உபனிஷத், கேனோ உபனிஷத். இதில் எது கரெக்டான ஆன்சர்னா காதோ உபனிஷத் தான் கரெக்ட். அதாவது ஃபேமஸ் டைலாக் பிட்வீன் நாச்சிகேட்டா அண்ட் யமா, அதாவது யமனா லார்ட் ஆஃப் டெத்து. இது எதை பற்றினது தான் அபவுட் டெத் அண்ட் டிரான்ஸ்மிக்ரேஷன் ஆஃப் சோல் இஸ் மென்ஷன்ட் இன் தி காதோபனிஷத். அதாவது இறப்புக்கு அப்புறம் அந்த உயிர் எங்கே போகுது அதை பற்றின ஒரு ஃபேமஸ் டைலாகாக தான் இருக்குது. யாருக்கு இடப்பட்டது? நச்சிகேதாவுக்கும் யமனுக்கும் இடையில. உபனிஷத் ஆர் ஏன்ஷியன்ட் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் that contain some of the central philosophical concept and idea of Hinduism, some of which are shared with religious tradition like Buddhism and Jainism. இதில் வந்து கொஞ்சம் வந்து ரிலீஜியஸ் ட்ரெடிஷனாக புத்திசத்துலேயும் ஜெயினிசத்துலேயும் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. இதையும் அடுத்து காதோபனிஷத்தில் லாஸ்ட் 8 செக்ஷன் ஆஃப் காதா ஸ்கூல் ஆஃப் தி கிருஷ்ணா யஜுர்வேதா இது வந்து உள்ளே அடங்கியிருக்கு. இட் இஸ் லிஸ்டட் ஆஸ் நம்பர் 3 இன் த முக்திகா கேனான் ஆஃப் 108 உபனிஷத்தில் இது 3ஆவதா முக்திகா கேனானா லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து சாந்தோக்கிய உபனிஷத் இது வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் உபனிஷத் அண்ட் இஸ் எம்படட் இன் த சாந்தோக்கிய பிராமணா ஆஃப் தி சாமவேதா. சாமவேதாவில் இந்த உபனிஷத் இருக்குது. அடுத்து முண்டக உபனிஷத் இருக்குல்ல,
இது வந்து அதர்வ வேதால எம்பெடட் ஆயிருக்கு. இட் இஸ் த மோஸ்ட் வைட்லி டிரான்ஸ்லேட்டட் உபனிஷத். உபனிஷத்துல அதிகமாக டிரான்ஸ்லேட் ஆனது முந்தக உபனிஷத் தான். அடுத்து கேனோ உபனிஷத். இது வந்து கிளாசிஃபைட் ஆஸ் ஒன் ஆஃப் தி பிரைமரி உபனிஷத், அதான் முதன்மையானது அப்படின்ற மாதிரி. தட் இஸ் எம்பெடட் இன் த லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் தி தாளவாக்கர பிராமண ஆஃப் சாமவேதா. அதில் வந்து இது லாஸ்ட் செக்ஷனாக எம்பெட் ஆயிருக்கு. இந்த உபநிஷத்தை பற்றி புரியாத போது வேறு ஏதாவது ஒரு கண்டத்தில் படிக்கும் போதும் இந்த கொஸ்டினை இன்னொரு முறை நம்ம திருப்பி படிக்கும் போதும் அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. அடுத்து த டேர்ம் ஆரியன் டெனோட்ஸ். ஆரியனுங்கிறது எதை சொல்ல வருது அப்படின்னா, அது ஒரு எத்னிக் குரூப்பா, இல்லை நோமேட்டிக் பீப்புளா, இல்லை ஸ்பீச் குரூப்பா, இல்லை சுப்பீரியர் ரேஸா, அதுக்கு அர்த்தம்லாம் பாருங்கள். அண்ட் எத்னிக் குரூப்னா அது ஒரு இனம் சார்ந்த ஒரு குரூப்பு. இன்னொன்று நொமேடிக் பீப்புள்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க வந்து ஒரு நாடோடி மக்களா, அப்புறம் ஒரு பேசப்பட்ட மொழி, அதாவது தான் என் ஸ்பீச் குரூப், ஒரு மொழியால் இருந்த ஒரு குரூப்பா, அப்புறம் சுப்பீரியர் ரேஸ்னால் மேம்பட்ட இனமா, அந்த மாதிரியான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஆரியனுங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஆரியன் இஸ் டெனோட் ஏ லிங்குஸ்டிக் டேம் இண்டிகேட்டிங் ஏ ஸ்பீச் குரூப் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் ஒரிஜின். ஸ்பீச் குரூப்புன்னு தான் ஆன்சர். ஆரியன் நேம் வாஸ் ஒரிஜினலி கிவன் டு ஏ பீப்புள் who were said to speak an archaic Indo-European language. இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கு தான் இந்த ஆரியனுங்கிற நேம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. who were thought to be settled in prehistoric times. இவங்க வந்து எங்கே வந்து இதுக்கு முன்னாடி செட்டில் ஆகிருந்தாங்கன்னா, ஏன்ஷியன்ட் ஈரான் அண்ட் நார்த்தன் இந்தியன் சப்கான்டினென்ட், அதாவது இந்தியாவோட வடக்கு கண்டத்துலேயும் அப்புறம் ஏன்ஷியன்ட் ஈரான்லேயும் இவங்க செட்டில் ஆகிருந்ததா எண்ணப்படுது, அதாவது தாட். அடுத்து ஆரியன் ரேஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்கும் பதில். ஆரியன் ரேஸ் வாஸ் ஏ ரேஷியல் குரூப்பிங் யூஸ்ட் இன் தி பீரியட் ஆஃப் லேட் 19th century அண்டு மிட் 20th century. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் 19ஆம் நூற்றாண்டுக்கும் மிட் 20th centuryக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆரியன் ரேஸுங்கிற ஒரு ரேஷியல் குரூப்பிங் ஒரு வேர்டு யூஸ் ஆகிருக்கு. அடுத்து which one of the following 4 Vedas contains an account of magical charms and spellings. மேஜிக்கல் சாம்ஸ்னா ஒரு வசீகரம் அதெல்லாம் பண்ணுற ஒரு வார்த்தைகள், ஸ்பெல்ஸ்னால் இந்த வார்த்தைகள் மந்திரம் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் வந்து எதில் அதிகமாக வேதங்கள் இருந்திருக்குன்னா, ரிக்வேதத்துலையா, யஜுர் வேதத்துலையா, சாம வேதத்துலையான்னு கேட்டால் இல்லை, அதர்வண வேதத்தில் தான் இருந்திருக்கு. அதர்வ வேதா contains an account of magical charm and spell. It is a collection of spell, incantation அதாவது மந்திரம், எபித்தெட், சாம் அதாவது வசீகர அடைமொழி, அப்புறம் ஸ்பெக்குலேட்டிவ் ஹைம்ஸ் ஒரு ஊக கீர்த்தனைகள் இல்லை பாடல்கள் அந்த மாதிரி சொல்லலாம். ரிக்வேதா இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ரைட்டிங் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். இட் கண்டெயின் வேரியஸ் ஹைம்ஸ் ஆஃப் ப்ரேயிங் டு வேதிக் காட்ஸ். அதாவது ரிக்வேதாவில் என்ன இருக்குன்னா நிறைய பாடல்கள், வேரியஸ் ஹைம்ஸ் யாருக்குன்னா வேதிக் காட்ஸ், அக்னி அதாவது ஃபயர் ஆஃப் காடு, அப்புறம் இந்திரா லார்ட் ஆஃப் ஹெவனு, வருணா வாட்டர் காடு, இவங்களை பற்றின ஒரு பாடல் பாடுறதா தான் நிறையா ரிக்வேதாவில் இருக்கும். யஜுர்வேதாவில் என்னெல்லாம் இருக்குன்னா ரிச்சுவல் ஆஃப் தி யாஜ்னா, யாஜ்னானா யாகம், ரிச்சுவல்னால் சடங்கு, அந்த யாகம் சம்மந்தப்பட்ட சடங்குகளோட டீட்டெயிலாம் யஜுர்வேதாவில் இருந்திருக்கு. இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் மந்த்ராஸ் அண்ட் வெர்சஸ், அதாவது வசனங்கள் யூஸ்ட் இன் ஹிந்து ஒர்ஷிப் அண்ட் ரிச்சுவல்ஸ், அதாவது ஹிந்துவிசர்களை அதோட அந்த வழிபாட்டிலையும் ரிச்சுவல்ஸ்னால் சடங்குகள் அதுலேயும் இருந்திருக்கு யஜுர்வேதாவை பொறுத்த வரைக்கும். சாமவேதானா ரெப்ரசன்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் பவர் ஆஃப் டிவோஷன், அதாவது ஆன்மீக அறிவுக்கும் அப்புறம் ஒரு பக்தி இருக்குல்ல, பவர் ஆஃப் டிவோஷன், இது சம்மந்தப்பட்ட ஒரு இதை வந்து மென்ஷன் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சாமவேதா இருந்திருக்கு. இட் இஸ் த வேதா ஆஃப் மெலடி அண்ட் சான்ஸ், அதாவது முழக்கங்கள், இன்னிசை, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த சாமவேதாவில் இருந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், த ரிலிஜன் ஆஃப் இயர்லி வேதிக் ஆரியன்ஸ் வாஸ் பிரைமர்லி ஆஃப், அவங்களோட இயர்லி அந்த காலத்தில் உள்ள ஒரு ரிலிஜன்னா என்ன அப்படின்னு பார்த்தா பக்தி, அதுக்கப்புறம் இமேஜ் ஒர்ஷிப் அண்ட் யஜ்னாஸ், 3 ஒர்ஷிப் ஆஃப் நேச்சர் அண்ட் யஜ்னாஸ், அப்புறம் ஒர்ஷிப் ஆஃப் நேச்சர் அண்ட் பக்தி. இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப் ஆஃப் நேச்சர் அண்ட் யஜ்னாஸ், அதாவது இயற்கை வழிபடுறதும் யாகங்கள் பண்ணுறதும், இதுதான் அவங்களோட ரிலிஜன் மாதிரி இருந்திருக்கு. இதுக்கான விளக்கம் என்னென்னா, ரிலிஜன் ஆஃப் இயர்லி வேதிக் ஆரியன்ஸ் இருக்காங்களே, இவங்க வந்து ஒர்ஷிப் த ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் சச் அஸ் சன்னு, ட்ரீ, ஃபயரு, விண்டு, டான்னா விடியல், டஸ்கு டான் சொல்லுவாங்க, அப்புறம் நீர், மழை, பூமி, அதாவது இது எல்லாத்தையும் தான் வணங்கியிருக்காங்க. ஏர்லி வேதிக் பீப்புள் கேவ் ப்ரொஃபவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் டு தி டாக்ட்ரின் ஆஃப் கர்மா ஆர் ஆக்ஷன்.
அதாவது இந்த கர்மா சம்மந்தப்பட்ட கோட்பாடுகளை அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தர்மா அண்ட் ரித்தா depict a central idea of ancient Vedic civilization of India. In this context, consider the following statements. இந்த தர்மா ரித்தா இதை பற்றின ஒரு ஐடியா, இது ரெண்டு கொடுக்குறாங்க, அதில் எது சரின்னு கேட்குறாங்க. தர்மா வந்து கன்செப்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஒன்ஸ் டியூட்டிஸ் டு ஒன் செல்ஃப் டு அதர்ஸ். இன்னொன்று ரித்தாங்கிறது ஃபண்டமெண்டல் மோரல் லா கவர்னிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் ஆல் இட் கண்டெயின். அதாவது தர்மா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கடமைகள் பற்றின சில கருத்துருக்கள், அப்புறம் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த கடமை டிஸ்சார்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் தர்மா அப்படின்னும், ரிதாங்கிறது யூனிவர்ஸோட ஒரு ஃபண்டமெண்டல் மோரல் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுனா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. அதாவது தர்மா ரித்தா இது வந்து எதை பிரதிபலிக்குது, டெபிட் பண்ணுது ஏன்ஷியன் வேதிக் சிவிலைசேஷனில் உள்ள அந்த சென்ட்ரல் ஐடியா அப்படின்னா, இன்னொரு முறை அதை சொல்லும்போது நமக்கு புரியும். தர்மாங்கிறது கடமைகள் பற்றிய அந்த கருத்துருக்கள், அப்புறம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அந்த கடமைகள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணப்படுறது. இட் இஸ் கன்சீவ்ட் ஆஸ் எ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அது வந்து ஒரு செயல்களோட ஒரு தொகுவயன் அப்படின்னு கூட சொல்லலாம், தொகுப்பு. which if followed by any person would lead to both physical and spiritual gain in this world. இது வந்து யாரால் ஃபாலோ பண்ணதோ அவங்க வந்து ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இது ரெண்டுத்தையுமே இந்த உலகத்தில் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த தர்மாவை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ரித்தா வந்து ஃபண்டமெண்டல் மோரல் லா கவர்னிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் அண்ட் ஆல் இட் கண்டெய்ன்ட். அதாவது இந்த யூனிவர்ஸ் இயங்கிறதுக்கான ஒரு அடிப்படை தத்துவ விதியும், அப்புறம் இந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லாத்துக்குமான அந்த விதிகளையும் கொண்டது தான் ரித்தா அப்படின்னு சொல்கிறாங்க. வேதிக் ட்ரெடிஷன், அதாவது வேதிய அந்த பாரம்பரியம் இல்லை பண்பாடு அது இருக்குல்ல, த கான்செப்ட் ஆஃப் ரித்தா லெட் டு டாக்ட்ரின் ஆஃப் தர்மா. இந்த கான்செப்ட் ஆஃப் ரித்தா வந்து டாக்ட்ரின் ஆஃப் தர்மாவுக்கு போயிடுது. அதாவது தர்மனா டியூட்டி, அதுக்கு போகுது. அண்ட் கர்மானா ஆக்ஷன், இது ரெண்டுத்துக்கும் கொண்டு போகுது இந்த கான்செப்ட் ஆஃப் ரித்தா. இட் இஸ் த ஃபிசிக்கல் ஆர்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். எது ரித்தா தான் ஃபிசிக்கல் ஆர்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ், த ஆர்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் த மோரல் லா ஆஃப் தி வேர்ல்ட். அதாவது ஆர்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ், தியாகம், அப்புறம் மோரல் லா ஆஃப் தி வேர்ல்டு, இதெல்லாம் வந்து விதிகளாக இருக்குது. இது எதோட விதிகள்னா ஃபிசிக்கல் ஆர்டர் ஆஃப் யூனிவர்ஸ். அடுத்த கொஸ்டின், த நேஷனல் மோட்டோ ஆஃப் இந்தியா சத்யமேவ ஜெயதே இன்ஸ்கிரைப்டு பிலோ தி எம்பலம். அடுத்த கொஸ்டின், த நேஷனல் மோட்டோ ஆஃப் இந்தியா சத்யமேவ ஜெயதே இன்ஸ்கிரைப்டு பிலோ த எம்பலம் ஆஃப் இந்தியா இஸ் டேக்கன் ஃப்ரம். எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. முந்தக உபநிஷத்துலேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க, மற்றதெல்லாம் இல்லை. மற்ற ஆப்ஷன் ஒரு முறை பார்த்துங்க. த நேஷனல் மோட்டோ ஆஃப் இந்தியா சத்யமேவ ஜெயதே, அதாவது அந்த வாய்மையை வெல்லும் தான் நினைக்கிறேன். இன்ஸ்கிரைப்டு பிலோ த எம்பலம் ஆஃப் இந்தியா இஸ் டேக்கன் ஃப்ரம் முந்தக உபநிஷத். இட் இஸ் ரிட்டன் இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட். தேவநாகரி எழுத்துக்களில் இது வந்து எழுதியிருக்கு. இந்த உபனிஷத் வந்து பொயட்டிக் வெர்ஸ் ஸ்டைல் உபனிஷத், அதாவது ஒரு கவிதை மாதிரி ஒரு வசனங்கள் வச்சுங்க. வித் 64 வெர்சஸ், 64 வசனங்கள் இருக்குது. ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் மந்த்ராஸ், ஒரு மந்திர வடிவில் இது எழுதப்பட்டிருக்கு. இட் இஸ் லிஸ்டட் அஸ் நம்பர் 5th இன் தி முக்திகா கெனான். இது லிஸ்டட் அஸ் 5th எதுலனா முக்திகா கெனானில். கெனான்னா நீதி அப்படின்னு கூட சொல்லலாம், அது மீனிங்காக இருக்கும். அவ்வளோதான் இந்த ரெண்டு டாபிக், வேதிக் கல்ச்சர் அப்புறம் ப்ரீ இண்டியன் ஹிஸ்ட்ரி, அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மொத்தம் 17.